நவ கிரகங்கள்ல இளமையானவன் பெயர் எடுத்த புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி சக்கரத்துல 6வது ராசியாக வளம் வரக்கூடிய கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். உலகத்துல எங்கெங்கயோ இருப்பீங்க, எல்லாருமே இளமையா இருப்பீங்க. வயது எவ்வளவு ஆனாலும் சரிங்க, இவங்களுடைய தோற்றம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல புன்னகையோட இருக்கும். பார்த்தா அவங்களுடைய வயசுக்கும் அவங்களுடைய தோற்றத்துக்கும் சம்மதமே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களே வந்து பாத்தீங்கன்னாக்க பின்னோக்கி தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க மனசு சுத்தம். ஒரு சிலர் சொல்லுவாங்களே, உங்க அளவோட ரகசியம் என்னங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க. யார பத்தியும் கெடுக்கணும் செய்யணுன்ற அந்த எண்ணம் இருக்காது. எந்த ஒரு பேராசையும் இருக்காது. இதனாலவே கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகா இருப்பீங்க. அதே போல கன்னி ராசி ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னாக்கா, அந்த வீட்டுடைய மொத்த பொறுப்பும் அவங்க தலையில தான் இருக்கும். இது வந்து அவங்களா வந்து அந்த பொறுப்புகளை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. சோ இப்படிப்பட்ட மேன்மையான குணம் படைத்த அழகுக்கு பெயர் போன கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த பதிவு எதுக்கு? தலைப்பு பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய இடங்கள்ல யோசிப்போம், நம்ம தலையில அப்படி என்னதான் எழுதியிருக்கோ தெரியலையே கடவுளே, இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இல்ல இப்படிதான் நம்ம வாழ்க்கை போகுமா, இல்ல எப்பயாச்சும் ஒரு நல்ல காலம் பிறக்குமா? நமக்கு இதுக்கு பதில் யாரு சொல்லுவோம்? அதே போல நம்ம இஷ்ட தெய்வத்துக்கிட்ட, நம்ம குல தெய்வத்துக்கிட்டயோ, நம்ம ஏதாவது தெய்வங்களை வழிபாடு செய்யறப்ப நம்ம யோசிக்கிறதா, எப்பதான் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவ கடவுளே அப்படின்னு யோசிப்போம். இப்போ ஒரு எக்ஸாம் பேப்பர் நம்ம கையில இருக்கு, அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், நம்ம படிச்சதுல இருந்து வரல. அப்ப யோசிப்போம், அடடே இந்த புக்ல எங்கடா இருக்கு இந்த கொஸ்டின், இப்படி கேட்டு வச்சிருக்கலன்னு யோசிப்போம். கடைசியில வந்து ஃப்ரெண்டோ இல்ல டீச்சரோ யாரோ ஒன்று சொல்லுவாங்க, இந்த பேஜ்ல இந்த இடத்துல இது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அட பாவிகளா, அந்த புக்கை தானே இத்தனை வருஷமா நான் போட்டிட்டு இருக்கேன், எப்படி நான் அதை மிஸ் பண்ணேன் அப்படின்னு யோசிப்போம். அதே மாதிரிதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுங்க தெரியாமலேயே நிறைய வாய்ப்புகளை நம்ம தட்டி கழிச்சிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு குருபலம் வந்துட்டு வலுவா இருக்கு, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரும். அது எது வேணா வச்சுக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீ வியாபாரம் பண்றீங்களா, ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி அந்த ஒப்பந்தத்துக்காகவே நிறைய போராடி இருப்பீங்க, ஓகேங்களா? போராடி நமக்கு கிடைக்கல, திடீர்னு அந்த ஒப்பந்தம் வந்து வருது, ஓகேவா? ஆமா, இதை எடுத்து நம்ம செஞ்சா மட்டும் என்ன நமக்கு நடக்க போகுதா? எப்பவுமே நம்ம எதை செஞ்சாலும் வந்து தோல்வியில தான் போகுது அப்படின்னு நம்ம வந்து மனசு தோணும், ஏன்னா அடிபட்டது, ஓகேவா? இப்போ இந்த நேரத்துல இல்லப்பா, இந்த ஒப்பந்தம் வந்து உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலமா இருக்கும், எடுத்து செய் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னா அது ஓரளவுக்கு உங்களுக்கு தெம்பா இருக்கும். கண்டிப்பா நீங்க எடுத்து செய்வீங்க. அதை முடிச்சு முன்னாடி இருந்த கஷ்டங்களுக்கு ஒரு பலனை பார்த்துருவீங்க. ஆனா முன்னாடி கஷ்டப்படக்கூடிய நேரத்துல நமக்கு யாருமே வந்துட்டு வழி சொல்ல ஆள் இல்ல, இது செஞ்சா நீ நல்லா வருவேன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லைங்கிற பட்சத்துல நாம அந்த வாய்ப்பையே விட்டுடுவோம். ஆனா கடவுள் என்ன பண்றாரு, கஷ்டகாலம் கொடுத்த மாதிரியே, உங்களை சோதிச்ச மாதிரியே ஒரு நல்ல காலத்தையும் கொடுத்து உங்களை வாழ்க்கைக்கு வளம் சேர்க்க ஒரு வழி காட்டுவார். அப்ப நம்ம தவற விட்டுடுவோம். அப்படி எதுவும் நீங்க செஞ்சிடக்கூடாது. கன்னிராசிகளுக்கு பிரம்மன் உங்க தலையில என்ன எழுதியிருக்காரு, நம்ம தலைவிதி அப்படி என்னதான் இருக்கும். ஆனா அந்த ஜோதிடத்துடைய ரகசியம் என்ன தெரியுங்களா? பிரம்மன் உங்களுக்கு கொடுத்த 120 வருடங்கள்ல என்னென்ன விஷயத்த வந்துட்டு மாத்த முடியும் தெரியுங்களா? பிறப்பையும் இறப்பையும் தவிர்த்து மத்த எல்லா விஷயங்களையும் மாத்தலாம். விதியை மதியால் வெல்ல முடியும். அந்த சூட்சமம் தான் இந்த ஜோதிடம். ஜோதிடங்கிறத மனுஷன் கண்டுபிடிச்சதுப்பா, இவங்க வந்து காசுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க சொல்றா நடந்துற போதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனுஷன் ஒரு சில சூட்சமங்களை, அவனுடைய வாழ்க்கையுடைய நெளிவு சுழிவுகளை சரி செய்யறதுக்கான ஒரு வழிகாட்டுதலா இந்த ஜோதிடத்தை சிவபெருமான் படைச்சு அதை வந்து விநாயகர் பெருமான் கிட்ட ஒப்படைச்சு, விநாயகர் பெருமான் 18 சித்தர்களுக்கு அருளியதுதான் இந்த ஜோதிடம். அவங்க கிட்ட இருந்துதான் எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட இப்போ வந்து வரவேற்கு. ஜோதிடங்கிறது என்னங்க? தெரியாத பாமர மக்களுக்கு இந்தந்த காலகட்டத்தை இந்த மாதிரி கடந்து போவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுனாக்கா, அதாவது டாக்டர்ஸ் எப்படி இந்த நோயுடைய அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிட்டாக்க அதற்கான மருந்து மாத்திரை கொடுத்து சரி செய்யறாங்களோ அதே போலதாங்க நவகிரகங்களுடைய அமைப்புல உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை நாங்க கணிச்சு சொல்வதனால, இப்போ ஒருத்தங்களுடைய நேரம் காலம் சரியில்லை, நவகிரகங்களுடைய அமைப்பு சரியில்லை, அவருக்கு ஒரு கண்டம் இருக்கு, ஓகேங்களா? அந்த கண்டத்துல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம், கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பாரு. வண்டி வாகனத்துல போகிறப்போ ஹெல்மெட் போட்டுக்கோங்க, வண்டி செக் பண்ணிக்கோங்க, மெதுவா போங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொன்னோம்னா அவருக்கு பெரிய கண்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது நடக்காதுன்னு நான் சொல்லலை, நடக்கும், சின்னதா நடக்கும், சும்மா கீழே விழுந்து எழுந்திருப்பாரு. சோ தலைக்கு வந்தது தலைப்பாகியோட போச்சு. இந்த விஷயத்தை தான் ஜோதிடம் உங்களுக்கு அருளுவது. அதாவது இப்போ எப்படி சனீஸ்வர பகவான் விநாயகர் பெருமானையும்
ஆஞ்சநேய பெருமானையும் பிடிக்கிறதுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை நெருங்கவே முடியல. அப்ப அந்த விதியை வந்துட்டு மதியால யார் வென்றது? விநாயகர் பெருமான். அதே போல ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்ணாரு? சரிப்பா நீ இருந்துக்கோ, நான் செய்யக்கூடிய வேலைக்கு உன்னால தாங்க முடியாதுன்ற மாதிரி நீ என் தலையில இடம் கொடுக்குறேன் உக்காந்துக்கோன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அவர் வேலையை ஃபுல்லா தலையில தூக்கி தூக்கி வைக்க செய்ய என்ன செஞ்சாரு? சனி பகவான் எப்பா சாமி ஆள விடுறா அப்படின்ற மாதிரி ஓடிட்டார். ஸோ 7.5 வருஷம் அவரை புடிச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணக்கூடிய சனி பகவான் 7.5 நொடிகள்ல அவரை விட்டு விலகினார். அந்த 7.5 நிமிஷங்கிறது அதை முடிச்சிருச்சா? ஸோ இப்படிதாங்க சில சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கைய வளமாக மாத்திக்க முடியும். அந்த வகையில தான் நம்முடைய கன்னி ராசிகளுக்கு யோகம் தரக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த இடங்கள்ல இருக்கு, இவங்க எந்தெந்த விஷயங்களை மாத்திக்கணும். முதல்ல நீங்க யாரு, உங்களுடைய அமைப்பு என்ன, உங்களுடைய கேரக்டருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு துணை வருமா, இது எல்லாத்தையும் தெளிவா பார்ப்போம். இப்போ கன்னி ராசிங்கிறது இந்த காலபுருஷ சக்கரத்துல 150 டிகிரில 180 வரைக்கும் கணக்கு வருங்க. இந்த சக்கரத்துடைய ஆரங்கள் இதுல அடங்கும். கன்னி ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசிக்காரங்களை பொதுவா பாத்தீங்கன்னா தனியா இருக்கவே மாட்டாங்க. நட்பு வட்டம் பெருசு, தேடி தேடி வருவாங்க. அதே போல நட்புல வல்லவர்கள் இவங்க. இந்த நட்புக்கு இலக்கணம் ஒண்ணு எழுதிங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு எழுதிடலாங்க. ஏன்னா பெரும்பாலும் நட்பை வந்துட்டு உசுரா போற்றக்கூடியவங்க. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு நட்பு மட்டும்தான் உலகமா நினைச்சு வாழக்கூடியவங்களும் கன்னிராசி. நவகரங்களுடைய தன்னோட ராசியில உச்சம் அடைகிறது புதன் மட்டுமே. இதனாலவே இந்த ராசிக்காரங்க ரொம்ப திறமசாலிங்க. ஆனா இது மத்தவங்களால அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலையே இருக்காது. ஆனா அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. டே நான் திறமசாலி எனக்கு தெரிஞ்சா போடா, தனக்குத்தானே மகுடம் சூட்டி கொள்ளக்கூடியவங்க இதோட நிப்பாங்களா? இவங்க கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது, ஏன் ஒருத்தவங்க ஒருத்தவங்க தரக்குறைவா பேசுறாங்கன்னா கூட முதல்ல தட்டி கேட்கறது இந்த கண்ணியா தான் இருக்கும். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. தட்டி கேட்க தயங்காத ராசி. அப்ப சொல்லிட்டேனே, ஒரு இந்த கன்னி ராசிலாம் ஒரு வீட்டுல இருக்கு, உங்க ஃப்ரெண்டா இருக்கு, உங்களுடைய கணவராக மனைவியா இருக்காங்கன்னா நீங்களா அதிர்ஷ்டசாலி. அதே போல மத்தவங்க கிட்ட வேலை செஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்க அதிகாரத்துல இருக்குங்க, கலெக்டரா இருக்கட்டுங்க, எப்பேற்பட்ட பதவியில் வேணா இருக்கட்டுங்க, அரசியல்ல கூட இருக்கட்டும், ஆனா சொந்த தொழில் செய்யணுன்ற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா அவங்க தொழில் செய்வாங்க, வெற்றியும் அடைவாங்க. அதே மாதிரி பணமே குறைவா கிடைச்சாலும் பரவாயில்ல, மனசுக்கு பிடிச்ச வேலையை மட்டும் தான் செய்வாங்க. மனசுக்கு பிடிக்கலையா கோடி ரூபாய் கொட்டல அட போடா அப்படின்ற மாதிரி வந்துருவாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கன்னிராசிகள்னா உங்களுக்கு பொருத்தமாகுதுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடு. ஏன்னா அது மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா அப்பதான் அவங்க நம்ம சொல்லக்கூடிய சூட்சுமங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இது வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டுதலுங்க, மறந்துடாதீங்க. அதே போல ஸ்கிப் பண்ணிட்டு பாத்துறாதீங்க. ஒரு சில விஷயங்கள்ல திடீர்னு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பரிகாரமோ ஒரு தெய்வ வழிபாடோ ஏதோ ஒண்ணு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு யார் அதிபதி? சுக்கிரன். இதனாலவே நீங்க உற்சாகமா பேசுங்க. உங்க வார்த்தை பல பேருடைய வாழ்க்கைக்கு ஆறுதலா இருக்குங்க, பல பேருடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கும். ஆனா உங்களுக்கு நம்ம தான் கேர்லெஸ் ஆச்சு, பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், இப்படி தனக்காக எதையுமே யோசிக்காதது கன்னி. உக்காந்துக்கும், கீழே உட்காந்துக்கும், ஆனா எல்லாரையும் ஏத்தி விடும் மேல. இதுதான் கன்னி. ஓடி ஓடி உதவி செய்யும், எல்லாரையும் வாழ வச்சு அழகு பார்க்கும். ஒரு சாப்பாடை கூட சாப்பிட வச்சு அழகு பார்க்கறதுல கன்னி ராசி முதன்மையானவங்க. புரியுதுங்களா? பல பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தந்திருக்கக்கூடியவங்க. ஏன் அப்படின்னா உங்களோட ராசியின் சின்னம் இருக்கு இல்லையா, படகுல பயணம் மேற்கொள்ளக்கூடிய கன்னி பெண் இந்த ராசியுடைய அடையாளம். அவங்க கையில ஒரு பந்தம் இருக்கும், மற்றொரு கையில நெற்கதிர் இருக்கும். இது ஒரு நரராசி, நாகரிகமான ராசின்னு அர்த்தம். உணவுக்கு நெல்லும் செயல்பாட்டுக்கு வழிகாட்ட வெளிச்சமும் இருக்கிறனால தான் அறியாமையில் மூழ்கி அல்லல் படாம வெளிச்சத்துல வாழ்க்கையை எட்டி பிடிக்கூடியவங்க, மற்றவங்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடியவங்க. பதட்டம் இல்லாம நரைமனதோட வாழும் வாழ்க்கை அமையும். பெண்களுக்கே உரிய வெக்கம் இருக்கும். அப்ப கன்னி ராசிக்காரங்க ஆண்களா இருந்தா என்னவா பண்றது? அவங்க கிட்ட ஒரு மென்மை இருக்கும், ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேனா இருப்பாங்க. கன்னி ராசிக்காரர்கள் ஆண்களாக தான் இருந்தானாக்கா தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க, சிறப்பா இருக்கும் வாழ்க்கை. நீங்க தான் உலகம்னு வாழுவாங்க, உங்களே சுத்தி சுத்தி வருவாங்க. அதே மாதிரி இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கத்தோட வாழக்கூடியவங்க, மென்மையான போக்கு, விவசாயத்துல ஈடுபடக்கூடிய பண்பு இருக்கு. இப்ப புதன் ராசி அப்படிங்கிறது 5 பூதங்கள்ல நிலத்தை சுட்டி காட்டக்கூடியவர்.
இதனால கன்னிராசிக்காரங்க பொறுமையா இருப்பாங்க, அசையாத நம்பிக்கை வச்சிருப்பாங்க, எடுத்த காரியத்தை முடிக்காம வெளிவர மாட்டீங்க, உறுதி இருக்கும் உங்ககிட்ட. அதே போல ஜாதகத்துல கல்விக்காரங்களான புதன் பலம் பொருந்தி இருந்துச்சுன்னா இந்த கன்னிராசிக்காங்க அறிஞரா இருப்பீங்க, விஞ்ஞானியா கூட திகழ்வீங்க. சுக்கிரன் உச்சமா இருந்தா செல்வந்தனாகும், உலகத்திலேயே நீங்க தான்ப்பா சுகசாலின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. அதே போல ஆற அமர யோசனை செஞ்சுதான் ஒரு செயல்ல இறங்கக்கூடிய இயல்பு இருக்கும். ஒருத்தங்கெல்லாம் அவசர அவசரமா ஏதோ ஒரு வேலை செய்ய சொன்னா சத்தியமா அவங்க செய்ய மாட்டாங்க. பொறுமை தாங்க இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை எடுத்துங்கவுத்தன செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு ஆட்களா இருந்தீங்கன்னாக்க இவங்க கிட்ட உங்களுக்கு செட் ஆகாது. இப்ப ஏம்மா எங்கள பத்தி இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் உங்கள நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில நீங்க இடங்கள்ல யோசிப்பீங்க. என்னடா இது இவங்க கிட்ட நமக்கு இப்படி செட்டே ஆக மாட்டேங்குதேன்ட்டு. இந்த மாதிரி போக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கும் செட் ஆகாது. ஓகேங்களா? இதே போல உங்கள பொறுத்தவரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி செய்றதுல ரொம்ப விருப்பம். மனசு பார்த்தீங்கன்னாக்கா ஏங்கும். ச்சே அவங்க உதவி செஞ்சு குடுத்துடலாமா? அவங்க உதவிய கேட்காட்டி கூட அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, வழிய போய் உதவி செய்றதுல கன்னி ராசி முதன்மையான இடம். இதனால நெறைய கஷ்டங்கள அனுபவிச்சிருப்பீங்க. நெறைய சிக்கல்கள்ல இப்ப கூட சிக்கியிருப்பீங்க. இது இல்லன்னு உங்களால மறுக்க முடியாது. அதே போல யார்கிட்டயுமே அளவுக்கு மீறி நெருக்கத்த வச்சுக்க மாட்டீங்க. சுயநலத்த ஒட்டி பொதுநல செயல்பாட்டுல அளவோட இறங்குவீங்க. சுயநலம்ன்னு நான் ஏன் சொல்றேன்னா, மத்தவங்களுடைய பார்வைக்கு அப்படி தெரியும். அவன் விஷயத்துல அவன் கரெக்ட்டா இருக்கான்ப்பா. அவ விஷயத்துல கரெக்ட்டா இருக்காப்பா அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா அங்க ஒண்ணுமே இருக்காது. நீங்க பார்த்தா எல்லாருடைய நலனுக்காகவும் பாடு வச்சிருப்பீங்க. அதே போல பணம் செலவழிக்கிறதுல சுணக்கம் இருக்கும். சேமிக்கிறதுல அளவு கடந்த ஆர்வம் இருக்கும். தனக்கு நிகரா ஒருத்தங்கள வச்சு புகழ்றது இவங்களுக்கு பிடிக்காது. அதுக்குன்னு பொறாம பிடிச்சவங்களோ, இல்ல ஈகோ பிடிச்சவங்களான்னு சொல்ல முடியாதுங்க. நம்மளுடைய தகுதி எப்பவுமே கொஞ்சம் உயர்வுன்னு மனசுல இவங்களுக்கு இவங்களே ஒரு இடத்த வச்சிருப்பாங்க. இதோட மத்தவங்களுடைய குறைகள பெரிதாக்கணும். அதன் மூலமா நமக்கு பெருமை சேர்க்கணுன்ற எண்ணம் துளி அளவும் இருக்காது. ஆனா மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? மத்த ராசிக்காரர்கள்னு சொல்ல வரல. பொதுவாவே இந்த கலியுகத்துல எப்படா எவங்கட்றா எந்த ஒரு தப்பு இருக்கு? அத வச்சு நம்ம எப்படி நம்ம பெருமை சேர்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அது இவங்க கிட்ட கிடையாது. குழந்தைகளோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவங்க. குழந்தைனாக்கா ரொம்ப பிடிக்கும். ஆனா மனைவிகிட்டயும் சரி, தாய்கிட்டயும் சரி கொஞ்சம் அளவோட தான் நெருக்கம் வச்சுப்பாங்க. அதே போல இவங்களுக்கு குழந்தை செல்வம் பார்த்தீங்கன்னாக்கா குறைவா தான் இருக்கும். இவங்களுக்கு சுக்கிரன், சனி, புதன் இவங்களுடைய தசைகள்ல உங்களுடைய முழு தேவைகளுமே பூர்த்தியாகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஜாதகத்துல பக்கத்துல ஏதாவது ஜோதிடர் இருந்தாக்க, நம்பிக்கையான ஆட்கள் கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க. சுக்கிர தசை, சனி தசை, புத தசை. இது ஏதாவது உங்களுக்கு நடந்துச்சுன்னா, இந்த நேரங்கள்ல உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். எழுதி வச்சுக்கோங்க. அதே போல சனி பலம் பெற்றிருந்தா செழிப்பான வாழ்க்கை அமையும். என்னம்மா சொல்ற? சனி பகவான் தானே எல்லாருடைய வாழ்க்கையும் அல்லோலப்படும் அப்படின்னு நெறைய பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாரி மூட நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. குருவுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருந்தா மட்டும்தான் நல்லது நடக்கும். சனி பகவானுடைய அமைப்பு வந்துச்சுனாக்கா நமக்கு கெட்டது நடக்கும்னு நினைச்சிட்டீங்க. ஆனா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் நினைச்சிட்டாக்க உங்க தொழில நீங்க கொடி கட்டி பரப்பீங்க. இவருடைய அமைப்பு எல்லா நேரங்களிலும் பாதகத்தை கொடுக்காது. நீ செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு கர்ம வினைகளுக்கு பலன் தரக்கூடியவர். ஆயுள்காரகன், கர்மகாரகன்னு சும்மா சொல்ல கிடையாது. தொழில்காரகன்னு சும்மா சொல்ல கிடையாது. அவரால உங்களுக்கு இதெல்லாம் மாற்றத்தை கொடுக்குங்கிறது தான். இதோட சுக்கிரனுக்கோ புதனுக்கோ நீச்ச பங்கம் இருந்துச்சுன்னா மக்கள் தலைவனாகவோ, செல்வ சீமானாகவோ, அரசனாகவோ, மந்திரியாகவோ நீங்க புகழ் பெற்று அப்படி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் புதன் நேசமாகவும், சனி பகவான் பலம் இழந்தும், சுக்கிரன் மௌச்சியம் அடைந்தும் தென்பட்டார்னா இதுல எல்லாமே இருந்தும் ஒண்ணு இல்லாததாக மாறக்கூடிய நிலையில இருந்தாலே சரி, கொஞ்சம் நீங்க சூதானமா இருந்துக்கணும். அதே போல 4க்கும் 7க்கும் அதிபதி குரு. இதனால வீடு, வாகனங்கள், வெளிநாட்டு வர்த்தகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வாய்ப்பு உண்டு. இதுல தாய் வீட்டின் உதவி, மாமனுடைய அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசா உங்களுக்கு என்னைக்குமே அரவணைப்பு கொடுக்காது. இதோட கன்னி ராசிகளுக்கு ஒரு கனவு இருக்கு. சொந்த வீடு எப்படா கட்டுவோம்? சொல்றேன், எழுதி வச்சுக்கோம். கன்னி ராசிகளை பொறுத்த வரைக்கும் பலர் கூட்டு குடும்பமா இருப்பீங்க. இதனாலேயே அவ்வளவு சீக்கிரமா தனியா போய் ஒரு சொந்த வீடு கட்டக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வராது. வீட்லயே சில மாறுதலை செஞ்சு ஒத்துமையா இருக்கலாம்னு நினைப்பீங்க. ரொம்ப சென்டிமெண்டான ஆளுனாக்க கன்னிராசியே சொல்லலாம். சம்மதமே இருக்காது. பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இதா பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு மாதிரி சென்டிமெண்ட் இருக்கும். சட்டுன்னு அழுகக்கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. அட கன்னிராசி ஆண்களாவே இருக்கட்டுங்க, ரொம்ப மென்மையானவங்க. சொந்த வீடு அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமான காரணங்கிறது இதனாலவே கூட இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்சீங்க, நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 26 வயது முதல் 92 வயது வரைக்கும் எப்ப வேணா நீங்க சொந்த வீடு வாங்கலாங்க. நீங்க நினைக்கணும். கன்னிராசி நினைச்சா அது அமையும்.
இது உங்களுக்கான சூட்சமம். மற்ற ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமையுங்க, அது வருங்க, இது வருங்க நான் சொல்லிடுவோம். ஆனா கன்னியை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்சா மட்டும்தாங்க அது செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ யோகம்ங்கிறது நீங்க நினைச்சா திட்டமிடுதலோட உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்க முடியும். ஏன்னா கன்னி ராசியே கடவுள் ராசின்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையும்? கடவுளே நம்ம நினைக்கிறதுல என்ன? கடவுளே நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கன்னி வந்து நினைக்கிறது இல்லை, தனக்காக எதையும் நினைக்கிறதில்ல, வேண்டதில்லைங்கிறது தான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஸோ உங்களுக்கான சூட்சமம் என்ன தெரியுமா? உங்களுக்காக நீங்க யோசிக்கணும்னு சொல்றாரு கடவுள். ஜாதக ரீதியா சொல்ல வேண்டிய விஷயம், கன்னிக்கான பொருத்தம்ங்கிறது உங்களுக்காக நீங்க யோசிக்கணும், உங்களுக்காக நீங்க திட்டமிடணும், உங்களுக்காக நீங்க முயற்சி பண்ணணும். அது வெற்றியை கொடுக்கும்னு அர்த்தம். ஸோ இதோட இந்த ராசிக்கான அதிர்ஷ்டகரமான நிறம் மரகத பச்சை. பூக்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா முல்லை மலர்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் எந்த மாதம் வேணா இருக்கட்டும், 5, 14, 23 இந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களை வழங்கும். இந்த தேதியில நீங்க கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமே வெற்றியை கொடுக்கும். அதுல நீங்க எதிர்பார்த்த பலன்கள் கைகூடி வரும். அதே போல எண்கள்னு எடுத்துனாக்கா 5 இந்த எண் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, கிழக்கு இந்த திசைகள் வந்துட்டு உங்களுக்கு யோகமானது. அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தனம் மரகதம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன், வியாழன், ஞாயிறு இந்த கிழமைகள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். அதே போல தொழில்னு பார்த்தோம்னா விற்பனை, வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். இது வந்து அப்போ வந்து நான் கூலி வேலைக்கு போறோம், நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்க, ஒரு தனியார் துறையில வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது உங்களுக்கு யோகம் தாங்க. ஆனால் அதிர்ஷ்டகரமான யோகத்தை தரக்கூடிய தொழில், பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய தொழில்னு பார்த்தோன்னாக்கா விற்பனை பிரிவு, அக்கௌண்டிங், வழக்கறிஞர், ஆவண தயாரிப்பு இந்த மாதிரி தொழில்கள்லாம் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். அதே போல உங்களுக்கு வரம் தரக்கூடிய வழிபாடுன்னு பார்த்தோன்னாக்கா அனுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சொல், இதை வந்து எழுதி கூட வச்சுக்கோங்க. பும் புதாய நம, சும் சுக்கராய நம, சம் சனைச்சராய நம. இந்த மந்திர சொற்களை அனுதினமும், அதாவது இந்த 3 கிரகங்களுடைய உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கணும்னா அனுதினமும் வேலை எத்தனை முறை 27 முறை சொல்றது சிறப்பு. சரிங்களா? புதன், சுக்கிரன், சனி பகவான் இந்த 3 கிரகங்களுடைய மூர்த்தி தான் இது. உழைப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் அறிவுக்கும் இந்த 3 வழிபாடு ஒத்துழைப்பு கொடுக்கும். உடல் வளம், உள்ள தெளிவு, உற்சாகம், செல்வம் இது எல்லாமே மேம்படும். உடைய விருப்பங்கள் நிறைவேறும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நான் இந்த இடத்துக்கு போனா என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒட்டுமொத்தமா சரியாகணும், அப்படி ஒரு தலம் சொல்லுமா, அப்படி ஒரு கோயில் சொல்லுமா, சொல்லிட்டா போச்சு. திருவெண்காடு. அங்க உங்க ராசிநாதனான புதன் பகவானுக்கு தனி சன்னதியில அருளாசி செஞ்சிட்டு இருக்காரு. இந்த தளத்துல அருள்பாலிக்கும் அகோர மூர்த்தியை தரிசனம் பண்ணுங்க. அவர் அருளால தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும். புதனுக்கு வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளும் ஜெகன் மாதா இங்க வந்து பிரம்ம வித்யாம்பிகையாக அருள் புரியுறாங்க. அந்த அன்னையும் இந்த தளத்தினுடைய தலைவனான வேதாரண்யேஸ்வரையும் வணங்கி வழிபாடு செய்வதனால இந்த இருவரையுமே எப்பவுமே உங்களுடைய சிந்தனையில நிறுத்துங்க. வெற்றி உங்க பக்கம் நிலைச்சிருக்கும். ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல ஒரு வேலை வந்து உங்களுக்கு சாதகமாக முடியணும், தெய்வத்தை நினைச்சுக்கோங்க. புரியுதுங்களா? புதன் பகவானையும் வித்யாரண்யேஸ்வரியும் வித்யாம்பிகையும் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும். அதே போல சீர்காழியிலேருந்து 15 கிலோமீட்டர்ல இருக்கிறது தான் திருவெண்காடு. மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி போக முடியாத பட்சத்துல வாரத்துக்கு ஒரு முறையாவது பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அதே போல சங்கட சதுர்த்தி நாட்கள்ல விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய பால் வாங்கி கொடுங்க. அவரை வணங்குவதாலுமே சங்கடங்கள் விலகி சந்தோஷம் பொங்கி போயிருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா கன்னி ராசிகளுக்கு பிரம்மன் எழுதிய தலைவிதி என்ன, நீங்க யாரு, உங்க வாழ்க்கை நிலை என்ன, எந்தெந்த கிரகனுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்தெந்த கிரகனுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு யோகம் வரும், வீடு கட்டக்கூடிய யோகம் எப்படி இருக்கு, இப்படி உங்க வாழ்க்கையினுடைய இருளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பா அந்த பதிவு உங்களுக்கு இருந்திருக்குங்கிற நம்பிக்கையோட அந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. உங்க எண்ணம் போல எல்லாமே சிறப்பாக அமையறதுக்கு அந்த தெய்வத்துக்கிட்ட நான் பரிபூர்ணமா வேண்டிக்கிறேன். புதனுடைய அனுகிரகம் என்னன்னைக்கும் உங்களுக்கு துணை வரட்டும். முடிஞ்ச அளவுக்கு எப்பொழுதுமே பச்சை நிறத்தை கூட வச்சுக்கோங்க. ஏன்னா புதன் பகவான் வலுப்பெற தான் உங்களுடைய வாழ்க்கை நிலையும் உயர்வுக்கு போகும். இப்போ இன்னொரு ரிக்வெஸ்ட்டுங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்கு, உங்களுக்கு ஆன்மீகத்து மீது நம்பிக்கை இருக்கு,
எங்கள் மீது நம்பிக்கை இருக்கு, உங்களுக்காக நாங்க வேண்டிப்போம்னு நினைச்சீங்கன்னா, நாங்க அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகள்ல உங்களுக்காக நாங்க பூஜைகள் செய்யணும், உங்க குலதெய்வத்துக்கும் சேர்த்து நாங்க பூஜைகள் செய்யணும், உங்களுக்காக உங்களுடைய கஷ்டங்கள் தேடி நாங்க வேண்டிக்கணும்னு நினைச்சா, உங்களுடைய பெயர், ஊர், உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர் மற்றும் உங்களுடைய வேண்டுதல், வீடு கட்டணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில் சிறப்பாக அமையணும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும், இந்த மாதிரி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுக்காக என்னென்னைக்கும் அந்த தெய்வங்கள் கிட்ட போராட நாங்க காத்துட்டு இருக்கோம். வாழ்த்துக்களுங்க. வாழ்க வளமுடன், என்றென்றும் நலமுடன்.